மற்ற கோழி இனங்களை விட கூடுதலாக 100 200ன்னு விலை கொடுத்து மொட்டை கழுத்து கோழி வாங்கி வளர்க்குறவங்களா நீங்கள்? உங்களுக்கான வீடியோ தான் இது. ரொமானியா நாட்டில் இருக்கக்கூடிய டிரான்சில்வேனியா நகரத்தில் இந்த மொட்டை கழுத்து கோழி இனங்கள் தோன்றியிருக்கலாம்னு கருதப்படுது. ரொமானியா நாட்டை விட ஜெர்மனி நாட்டில் இந்த மொட்டை கழுத்து கோழிகள் முட்டை தேவைக்காகவும் இறைச்சி தேவைக்காகவும் அதிக அளவு உற்பத்தி செய்யப்பட்டது. இன்னும் ஒரு சில பதிவுகளில் மொட்டை கழுத்து கோழிகள் ஆசியாவிலிருந்து 9ஆம் நூற்றாண்டின் இறுதியில் ஹங்கேரிய கூட்டாளர்களால் மீண்டும் கொண்டு வரப்பட்டதாக கருதப்படுது. ஆசியாவில் மொட்டை கழுத்து கோழிகள் பெரிதளவு சண்டைக்காக பயன்படுத்தப்பட்டதும் ஜப்பான் நாட்டில் இருக்கக்கூடிய பழங்கால ஓவியங்களில் இந்த இன கோழிகளின் ஓவியங்கள் இருப்பதாக குறிப்புகள் உள்ளது. தூய மொட்டை கழுத்து சேவல் அதிகபட்சம் 4 கிலோ எடையும் பெட்டை கோழி அதிகபட்சம் 3 கிலோ எடையும் வளரக்கூடியது. பெட்டை கோழிகள் வருஷத்துக்கு 150 முதல் 200 முட்டைகள் வரை இடக்கூடிய திறன் கொண்டது. ஆக மொத்தம் மொட்டை கழுத்து கோழியோட பூர்வீகம் எதுன்னு தெளிவான குறிப்புகளும் பதிவுகளும் இல்லை. இந்த மொட்டை கழுத்து கோழிகள் இந்தியாவுக்குள்ளே எப்படி வந்துச்சுன்னு தெரியுமா? தெற்காசிய நாடுகளான நேபாள், பூட்டான், பங்களாதேஷ் போன்ற நாடுகளில் இந்தியர்கள் அதிக அளவு வர்த்தகத்தில் ஈடுபட்டு இருந்தாங்க. அந்த நாடுகளிலிருந்து வர்த்தகம் செய்யப்பட்டவர்கள் மூலியமாக தான் இந்தியாவுக்கு இந்த மொட்டை கழுத்து கோழிகள் கொண்டு வரப்பட்டது. கொஞ்சம் கொஞ்சமாக இந்தியா முழுக்க இருக்க அனைத்து மாநிலங்கள்லேயும் வளர்க்கப்பட்டது. அந்தந்த மாநிலங்களில் இருக்கக்கூடிய மற்ற கோழி இனங்களோட மொட்டை கழுத்து கோழியும் இனக்கலப்பாச்சு. தூய மொட்டை கழுத்து கோழின்னு ஒன்று இல்லவே இல்லை. இதில் வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா, தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்ட சிறுவடை கோழிகளில் அதிக அளவு இந்த மொட்டை கழுத்து கோழிகள் கலக்கப்பட்டு சிறுவடை மொட்டை கழுத்து கோழின்னு அதிக விலைக்கு விற்பனை செய்யப்பட்டு வருது.